ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓட்டு போடுவதற்கான வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் விரைவில் எலெக்ஷன்ஸ் வந்து வரப்போகுதுங்க. இன்னும் ஒரு 9 டேஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ உங்களால் ஓட்டு போட முடியுமா, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in இதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இருக்க பாருங்க. அதாவது வாக்காளர் பட்டியல், அதில் உங்கள் பெயர் இருக்கான்னு முக்கியமானது. ஏன்னா அந்த வாக்காளர் பட்டியலே பெயர் இருந்தால் மட்டும்தாங்களே உங்களால் ஓட்டு போட முடியும். ஸோ இதில் போயிட்டு டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 கொடுத்துட்டு எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் ரிவிஷன் 2ன்னு இருக்குது. ரீசெண்டாக இப்போ வந்து 6ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக் கரெக்டாக கொடுத்துட்டு அசம்பிளி தொகுதி, ஸோ உங்களுக்கான அசம்பிளி தொகுதி எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை தான் நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ சரியாக நீங்கள் வந்து கேப்சா கோடை எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எல்லா ஊருமே கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஊரோட லிஸ்ட்டை தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ உங்கள் ஊர் கரெக்டாக தெரியல அப்படின்னா சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஊர் நேமை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து காமிக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஐக்கான் இருக்குது பாருங்கள், உங்கள் ஊர் பேர் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கு நேராக அந்த ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகுங்க. ஸோ பட்டியல் விடப்பட்ட நாள் 6/4/2026 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி அவங்க பெயரை வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்த கட்டமாக இதில் உங்கள் பெயர் இருக்கும், உங்கள் ஃபாதர் நேம் அல்லது கணவர் பெயர் இருக்கும். ஸோ வீட் நம்பர் என்ன, ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ன, அதை மட்டும் மென்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு உங்கள் பெயரை வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க. புதிய சேர்த்தல் பட்டியல் அப்படின்ற மாரி கடைசியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ புதிய ஓட்டர் லிஸ்ட்டு ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேர்த்தல் பட்டியல் 19/12/2025 10/2/2026 வரைக்கும் யார் யார் பெயரெல்லாம் புதுசு சேர்த்துருக்காங்க. அதேமாதிரி 24/2/2026 6/4/2026 வரைக்கும் யார் யார் பெயரெல்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க, எத்தனை பேரை நீக்கியிருக்காங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டாக லாஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சில பேர் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. பட் அப்டேட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பெயர் இருக்கணும், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாங்க. அதுக்கு சேம் இதே வெப்சைட்டில் வந்துடுங்க. இதே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் 3 ஆப்ஷன், சர்ச் பை எபிக், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர். இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எபிக் நம்பர், உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்ன, ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு வந்து கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ அகைன் உங்களுக்கான ஒரு கேப்சா கோடை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடு எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ சரியாக வந்து கேப்சா கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ உங்களுடைய பிக் நம்பர், நேம், ஏஜ் எல்லாமே காமிக்கும். இப்படி காமிச்சிச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓட்டர் இருக்குதுன்னு அர்த்தங்க. அதனால் உங்களுடைய பெயர் இருக்குது, நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப்புக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. தேர்தலுக்கான தேதி இந்த மாதிரி உங்களுக்கு 23/4/2026 தேர்தல் நடக்க போது அதெல்லாம் காமிக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த தடவை ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது, இந்த தடவை ஓட்டு போட முடியும்னு அர்த்தங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.